எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் வச்சு ஸ்டஃப் பண்ணி எப்படி ஒரு கத்திரிக்காய் சப்ஜி ரெடி பண்ணலாம். சரியா? அது வந்து ரைஸுக்கும் நல்லா இருக்கும், டிஃபனுக்கும் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி நான் நான் அடுப்புல வச்சிருக்கேன். அடுத்தால வந்து நான் ரொட்டி செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்டே வீடியோ எடுக்க முன்னாடியே மாவு ரெடி பண்ணிட்டேன். கோதுமை மாவு. இது வந்து நான் விரவன மாவு இல்ல, ரொட்டிக்காக தனியா ரெடி பண்ண மாவு. இது எப்படி ரெடி பண்ண வீடியோ வந்து அடுத்தால போடுவேனா? சரியா? மறந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு என்னன்னா, இன்னும் இல்ல, முதல்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி காய வைப்பேன். சரியா? ஊத்திடுவோமா? இந்த ஓகே, நல்லா ஈரம் இல்லாம தொடச்சுக்கிடுவோம். தொடச்சிட்டு கொஞ்சமா எந்த நல்லெண்ணெய் தான் விடணும் இல்ல, குக்கிங் ஆயில் எதுனாலும் விடலாம். ஏன்னா இது நம்ம நார்த் இந்தியன் இது தானே. அதுக்கு கொஞ்சம் சிம்ல இருக்கட்டு. நான் இன்னைக்கு 4 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல ஸ்ட்ரென்த் இல்லை, ஆள் இல்லை, நான் என் குட்டி மீ மட்டும்தான் இருக்கும். அதனால ஈரமாக இருந்தால் துடைத்து விடணும், இல்லைன்னா நம்ம மேலதான் படும். அப்படிதானே கட்டி நல்லா தொடச்சுக்கிடுவோம். தொடச்சிக்கிட்டு கிராஸ்ல எப்பவுமே நம்ம செய்வோம்ல, அதே சேம் இதுதான், ஆனால் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட். இந்த சூத்தா இருக்கா எல்லாமே நம்ம இப்படி வகுந்தாலே தெரிஞ்சிடும். 4 கத்திரிக்காயுமே ஒரே அளவுல எடுத்துக்கிடணும். கொஞ்சம் பெரிய, அதாவது எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் வைப்போம் நம்ம ஸ்டேஜ்ல எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு 4 நல்லா நீட்டா, இது விளைஞ்ச கத்திரிக்காய் ஆனதுனால கத்தி அப்படி டக்குன்னு உள்ள வரைக்கும் போகும். இனி என்ன செய்யணும்னா, அடுத்தால உப்பு இருக்குல்ல, உப்பை எடுத்து லைட்டா, ஏன்னா இது நம்ம கொஞ்சம் வசக்கணும். இது 4மே நல்லா வசங்கணும். அதனாலதான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமா ஊற்றிருக்கேன். நல்ல வசங்கட்டு. வசங்கதுன்னா தெரியல, அந்த ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். வேற பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அது லைட்டா வசங்கட்டு நம்ம அந்த சோறு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு சமத்திடலாம். ஆயிடுச்சு. கொஞ்சம் வசங்கன்னா ஆஃப் குக் ஆயிடுச்சு. சரியா? பார்க்க பழம் போல இருக்கா? சாப்பிட்டு பாரு, சூப்பரா. நீ சாப்பிடு. இது கொஞ்சம் இனிமேல் வந்து நல்லா ஆறட்டும். நம்ம ஃபேன்ல கொஞ்சம் ஆற வச்சுட்டு வருவோமா? வச்சுட்டு நான் ஸ்டஃப் பண்ணதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம வந்து உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண போறோம். ஓகே, அது என்னன்னு பார்ப்போமா? வாங்க. எரிப்புக்கு தகுந்து என்ன செய்யணும்? வத்தல் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி. வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட்டீங்கன்னா கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன் போடணும். நம்ம இன்னைக்கு 2 ஸ்பூன் எரிப்புக்கு போட்டிருக்கோமா? ஓகே. அடுத்தால மஞ்சள் பொடி கலருக்கு தான். ஜீரக பொடி 1 ஸ்பூனு, பெருஞ்சீரக பொடி 1 ஸ்பூன். ஓகே, ஈக்குவலைட்டா. அடுத்தால நம்ம இதுல என்ன சேர்க்கணும்னா, கொத்தமல்லி பொடி 4 ஸ்பூன் போட்டதுனால நான் வந்து இது என்ன பொடி? கடலை மாவு 4 ஸ்பூன். சரியா? அஞ்சு போடல, அது ஒண்ணு கொஞ்சம் குறவா வந்து. அப்படி இல்ல, இது வந்து கடலை மாவு வந்து ஒரு பிளேவருக்கு தான். கடலை மாவுனா கடலை பருப்பை பொடிச்சு போடுறது பதிலாக நம்ம கடலை மாவு போடுறோம். ஓகே, இதுக்குள்ள இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நான் வந்து அவங்க வந்து அமச்சூர் பவுடர் போடுவாங்க, அதாவது மாங்காய் பொடி நம்மள்கிட்ட இருக்கு. ஆனாலும்
நம்ம என்ன சேர்க்கிறோம்? லெமன் தான் எப்பவும். ஆமா, அதனால லெமன். லெமனும் இல்லாதவங்க லைட்டா புளி ஆட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் தயிர், அதே மாதிரி தயிர் ஒரு ஸ்பூன் தயிர். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கீரை. நம்மள்ட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இல்லையா? கஸ்தூரி மேத்தி இருக்கக்கூடியவங்க அதை ஆட் பண்ணுங்க, இல்லாதவங்க நார்மல் கொத்தமல்லி கீரை. ஓகே, வரவாம நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வரக்கூடிய அளவுல நம்ம ரெடி பண்ணிடணும். எல்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லி பொடி, மிளகாத்தல் பொடி, ஜீரக பொடி, அடுத்தால கடலை மாவு, பெருஞ்சீரக பொடி, எண்ணெய், தயிர். கொத்தமல்லி பொடி சொல்லிட்டேன் அம்மா முதல்ல. கொத்தமல்லி, லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். லெமனுக்கு அவங்க வந்து அமச்சூர் பவுடர் ஆட் பண்ணுவாங்க, நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெட் சில்லி பதிலாக அவங்க வந்து காஷ்மீரி சில்லி கலரும். அவங்க ரொம்ப வந்து எரிப்பாயிட்டு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, நார்மல் எரிப்பு சாப்பிடுவாங்க. ஓகே, அப்புறம் கஸ்தூரி மேத்தி பதிலாக நம்ம கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் அதுக்குள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங். ஓகேயா, நம்ம லெமன் எல்லாம் ஊத்துனனாலதான் இது கொஞ்சம் பேஸ்ட் போல வந்துருக்கு. இல்லைன்னு உண்டுமானா வராது, இப்படி கொஞ்சம் ட்ரையா தான் வரும். ஸ்டஃப் பண்ணிடுவோமா, எடுத்துட்டா உள்ள தூக்கி வச்சு 4 அப்படி பூவா எடுக்கணும். உள்ள தூக்கி எடுத்துற, உள்ள வச்சிடே தான். நான் வந்து இன்னைக்கு வச்சது எல்லாமே நம்ம 4 கத்திரிக்காய்க்குள்ள இதுதான் இன்கிரீடியன்ட். எடுத்த குவாலிட்டியில குவான்டிட்டி. ஓகேயா, சுடுது சரி குட்டி. நான் வந்து ஃபுல்லா வைக்கல, 3/4 பங்கு வச்சிருக்கேன்னா. அது சரி, கை வாஷ் பண்ணிட்டு தான். இனிமேல் இதுல ஆட் பண்ண ஐட்டங்கள் வெந்நி வந்து தான் ஆட் பண்ணணும், பச்சை தண்ணி நம்ம ஆட் பண்ண கூடாதுன்னா. அதனால நான் வந்து வெந்நி போட்டு வச்சிருக்கேன். இந்த மசால் ரெடி பண்ணோம்ல, இத வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டு பச்சை வாடை போகுது வரைக்கும் ரெடி பண்ணணும். ஓகே, பச்சை வாடை, கடலை மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல இதுல, இந்த பச்சை வாடையும் போகும், இந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும் பாரு. உப்பு மட்டும்தான் நம்ம லாஸ்ட் பார்க்க வேண்டியது வரும். நீங்க என்ன செய்யணும்னா, இதா இருக்கலாம், இவாளை எல்லாத்தையும் இதுல போடணும். போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ணெயிலே குக் ஆகணும். இந்த தட்டை வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருக்கேன். மூடி வச்சுட்டு பார்ப்போம். இது இப்படிதான் இருக்கும், பொரிஞ்சுதான் வரும் தெரியுமா. இனி நம்ம தண்ணி ஊத்தணும்ல. ஓகேயா, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு இதுல உள்ள பச்சை வாடை எல்லாம் போய் 3/4 பங்கு இது வெந்தாச்சா. இனி என்ன செய்யணும்னா, ஒரு 1/2 கப்பு போல நம்ம சப்ஜிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். நீ கருகிட்டுன்னு நினைச்சியோ? கருகாது, அது இந்த பாத்திரம் ஆனனாலதான் லைட்டா அடியில பிடிச்ச மாதிரி உனக்கு தோணும். நீ ஊத்தி எடுத்துடலாம். அது தயிர் சாதம் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு சூப்பரா இருக்கும். கடைசியில கொத்தமல்லி கீரையும் கொஞ்சோண்டு போட்டுட்டு, லெமன் இருக்குல்ல, 1/4 துண்டு, ஒரு 5 சொட்டு 10 சொட்டு விட்டோம்னா இப்போ ஒரு 5 சொட்டு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நார்த் இந்தியன்ஸ் கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆயாச்சு. இதை வந்து இனிமேல் எடுத்து வச்சிருவோமா.
இது வந்து நான் அதான் சொன்னேன், சப்பாத்தி மாவை நான் விரவலைன்னு சொன்னது காரணமே இதுக்குதான். வச்சிட்டு நறுக்கலாம். மெத்தடு, ரொட்டி சுடக்கூடிய மெத்தடு. எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த நம்ம என்ன செய்யலாம். அதான் நான் என்ன சொன்னேன்னா, சப்பாத்தி மாவா நான் விரவல, நான் வந்து ரொட்டி ரெடி பண்ணேன்னு சொன்னாலும் இதுக்குதான். தோசைகள் காயிட்டு நம்ம இது வந்து ஆயில் வேணும் இருந்துன்னா இப்போ தடவி சுடது தப்பு இல்ல, தேவையில்லை. தோசைகள் காய முன்னாடி கிடக்குச்சது. நம்ம அடுத்தது ஒண்ணு போட்டுருவோமா? வேற ஒரு தட்டை எடுக்கேனா. சரியா? இந்த வேகத்து இந்த புறதான் மாத்தி போடணும். ஆமா, காயட்டு. டபுள் சைடும் லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இப்படி பிரஸ் பண்ணி கொடுக்கணும். ஒத்தளம் கொடுக்கணும். ஒத்தளம் கொடுத்தோன்னு உண்டுமானா அது வந்து சப்பாத்தியோட நல்ல சாஃப்டா இருக்கும். சப்பாத்திக்கு வந்து நம்ம விரவக்கூடிய மெத்தட் தான். மாவு எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம சப்பாத்தி எப்படி ரெடி பண்ண அதுதான் மெத்தடு. இங்க வேணும் பொங்கி வரும்போது பார்த்துக்கிடணும். பூரி மாதிரியே வரும். இனிமே நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம்னா. சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்க. ரொட்டி, இது சப்பாத்தி கிடையாது, இது ரொட்டி. இந்த ரொட்டி வீடியோ வந்து நான் வந்து அடுத்தால நமக்கு நம்ம சேனல் அப்டேட் ஆகும். வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சாலடு, தயிர், ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கறி, சப்ஜி, ரைஸ். அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் பொறுத்தா ஜீரா ரைஸ், கோகனட் ரைஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தாலி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு சிம்பிள் தான், நார்த் இந்தியன் ஸ்பெஷல். ஆனா நம்ம சவுத் இந்தியன் எல்லாமே சேர்ந்ததுதான். கண்டிப்பா செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.